இல்ல வேணாம் வேணாம் சொன்ன கேளுங்க. ஐயோ வேண்டாம், என்ன கொல்லாதீங்க. விஷத்தை வைக்காதீங்க. வேணாம் சொன்ன கேளுங்க. வேணாம் வேணாம் கொல்லாதீங்க. என்ன கொண்டுடாதீங்க, கொண்டுடாதீங்க. நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன கொல்லாதீங்க. மகா மகா என்ன கொல்லாதீங்க. மகா என்னாச்சு மகா? மகா ஏன் இப்படி பதற? என்னாச்சு மகா? ஏன் ஏதேதோ புலம்பிட்டு இருக்க? உன் முகம் எல்லாம் பாரு எப்படி வேர்த்து போயிருக்குன்னு. என் உயிர் போகுதுக்கா, என் உயிர் போக போகுது. என்ன சொல்ற மகா? என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? இல்ல. உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? டாக்டருக்கு போன் பண்ணட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சரி வேண்டாம், நாமளே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. வேண்டாம்க்கா. என்ன மகா இப்படி பண்ற? ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் வா. உனக்கு ஏதோ ஆயிடுச்சு. அக்கா நான் என்ன சொல்றேன்னு முதல்ல கேளுங்க. சொல்லு. மீரா கல்யாணத்துக்கு நாம தடையா இருக்கிறதுனால சாப்பாட்டுல விஷம் வச்சு என்ன கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. ஐயோ ஆமா, விஷம் வச்சு கொல்ல போறாங்களா? அப்போ உன்னையும் என்னையும் கொல்ல போறாங்களா? முதல்ல என்ன கொன்னு புதைச்சிட்டு ரெண்டாவது உங்களை கொல்லுவாங்க. ஐயோ மகா, நாம வேணா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாமா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி எனக்கு பிரயோஜனம்? அப்போ நாம ராம் கிட்ட சொல்லிடலாம். அக்கா ராம் நம்ப மாட்டாங்கா. அவங்க பேசினதுக்கு என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு நம்மளையே கேட்பான். ஆமா கேப்பான் தான். மகா உண்மையாவே பேசுனாங்களா இல்ல உன்னை சும்மா மிரட்டுறதுக்காக பொய்யா பேசுனாங்களா? அக்கா நான் ஒட்டு கேட்டது அவங்களுக்கு தெரியாது. ஆனா சீரியஸா தான் பேசினாங்க. அக்கா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? என்ன யோசிக்கிறீங்க? ஏதாவது பண்ணணும். இல்லனா நம்ம செத்து போக வேண்டியதா? ஐயோ மகா, நாம இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் வா. என்ன சொல்றீங்க? மகா இதுக்கு மேல இந்த வீட்ல நாம இருக்க கூடாது. அப்புறம் எதுல விஷம் வச்சு கொடுப்பாங்கன்னே தெரியாது. வா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடலாம். அஞ்சலி, பிரியா, சத்யாவை கூட்டிக்கிட்டு காலையில யாருக்கும் சொல்லாம கொள்ளாம நாம போயிடலாம். அக்கா இவளுக்கு பயந்து நாம வீட்டை விட்டு போகணுமா? மகா ஒரே ஒரு உயிர் தானே இருக்கு, போனா வராதுல்ல. நான் வரலக்கா. உயிரே போனாலும் பரவாயில்ல. இவங்களுக்கெல்லாம் பயந்து என்னால எல்லாம் ஓட முடியாது. அதுக்கு செத்தே போயிடலாம். என்ன மகா, ரொம்ப நாள் இருக்க வேண்டாம் மகா. சேது சுபாஷ் வந்ததும் நாம வந்துடலாம். இல்லக்கா, ஒரு நிமிஷம் போனாலும் தோத்ததா அர்த்தம். நான் வரல. நீங்க வேணா போங்க. நான் இங்க இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே இருக்கேன். நான் வரல. ஏன் மகா இப்படி அடம் பிடிக்கிற? சரி இப்போ என்ன பண்ணலாம்? முதல்ல செல்வியை அலர்ட் பண்ணணும். சீதா, மீரா இவங்க ரெண்டு பேரையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாதுன்னு அலர்ட் பண்ணணும். அக்கா நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல செல்வியை கூட்டிட்டு வாங்க. இப்பவே வா. ஆமாக்கா போங்க. சரி. சாப்பாட்டுல விஷத்தை வச்சு மகாலட்சுமியை கொண்டு புதைக்கிறோம். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். மகா செல்வி வந்துட்டான். அம்மா செல்வி, நாங்க ரெண்டு பேரும் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். என்னடி முழிக்கிற? தூங்குறவங்களை எழுப்புனா முழிக்கதான் செய்வாங்க. அறிவு கட்டவளே, நாங்க பேசுறது புரியுதா இல்லையா? புரியுதுமா, ஆனா என்ன பேசுறீங்கன்னு தான் புரியல. ஏய் முட்டாளா நீ? முட்டாள். புரியுதா இல்லையாடி? புரியுது புரியுது புரியுதுமா. என்ன புரியுது? சொல்லுங்கம்மா, சொன்னாதானே புரியும். அப்போ உனக்கு புரியல? அப்படிதாம்மா நினைக்கிறேன். நல்லா கேட்டுக்கோ. இனிமே நீதான் சமைக்கணும். நான் தானம்மா சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய் குறுக்க பேசாம நாங்க சொல்றத மட்டும் கேளு. இந்த வீட்ல இனிமே நீதான் சமைக்கணும்.
இது வரைக்கும் நான் தானே சமைச்சேன். அக்கா இவள பேசாம சொல்றத மட்டும் கேட்க சொல்லுங்க. ஏய், பதில் பேசாம வாயை மூடிட்டு கேளுடி. சரிம்மா சரிம்மா. மகா, இப்ப சொல்லு. இனிமே நீ மட்டும்தான் சமைக்கணும். கிச்சனுக்குள்ள எந்த காரணத்தை கொண்டும் சீதாவையும் மீராவையும் விடக்கூடாது. சரியா? ஏய், வாயை திறந்து சொல்லு. சரியா இல்லையா? சொல்லு. சரிங்கம்மா, விடமாட்டேன். இனிமே நீதான் சமைக்கணும். அதான் புரியல. இத்தனை நாளும் நான் தானே சமைச்சேன். ஏய், ஏய், நான் தான் சொல்றேன்ல, இனிமே நீதான் சமைக்கணும். சரிம்மா. வெரி குட். உனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சுல? நல்லா இருந்த மூளைய குழப்பி விட்டுட்டு தெளிவா புரிஞ்சிச்சான்னு கேக்குறீங்களேம்மா. அது போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. சீதாவையும் மீராவையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. விட்டேனா நீ செத்த. ஏம்மா? ஏய், கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. சொன்னதை மட்டும் செய். சரியா? சரிங்கம்மா. உனக்கு நல்லா புரிஞ்சிருச்சா? அப்படிங்களாம்மா? ஏய், அப்படிதான். அப்ப அப்ப அப்படிதாம்மா, அப்படிதான். அட, என்னக்கா இவ மறுபடியும் ஆரம்பிக்கிறா? இத பாரு, இனிமே நீதான் சமைக்கணும். சீதாவையும் மீராவையும் கிச்சனுக்குள்ள விடக்கூடாது. புரியுதா? சரிங்கம்மா. சரி, நீ போய் தூங்கு. எனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? ஒண்ணுமே புரியலையே. என்ன? ஒண்ணு இல்லைங்கம்மா. போ. மகாலட்சுமிக்கு பயம் வந்துருச்சு. உயிர் பயத்துல எதை பார்த்தாலும் பயப்படுவாங்க. தண்ணிய பார்த்தா பயம், காஃபிய பார்த்தா பயம், டீய பார்த்தா பயம், சாப்பாடு பார்த்தா பயம். பயம் பயம் பயம். சரி, வாங்க வாங்க. தூங்கிருப்பாளா? எழுப்பலாமா? சரி, எழுப்பி பாப்போம். சரி, எழுப்பி பாப்போம். சீதா, பாஸ், தூக்கம் வரலையா? உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல, வரல பாஸ். சரி, நீ சொல்லு. நீங்க சொல்லுங்க பாஸ். பரவாயில்ல, நீ சொல்லு. இல்ல இல்ல, பாஸ் தான் ஃபர்ஸ்ட். எனக்கு சொல்ல ஒண்ணும் இல்ல. நான் சும்மா பேசலாம் தான் கூப்பிட்டேன். அப்படியா பாஸ்? நான் விஷயத்தோட தான் கூப்பிட்டேன். என்ன விஷயம்? பாஸ், நான் தான் நாளைக்கு சமையல் பண்ண போறேன். என்ன பண்ணட்டும் பாஸ்? என் பாஸுக்கு பிடிச்சத பண்ண போறேன். சும்மா போய் சொல்லாத. சித்தி விடுவாங்களா? உன் மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க. பாஸ், உங்க சித்தியே மனசு இறங்கி செல்வி அக்கா கிட்ட நாளைக்கு சீதாவை சமைக்க சொல்லுன்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. இத நம்பலாமா? என்னாலயே நம்ப முடியல பாஸ். எனக்கும் டவுட்டாவே இருக்கு. பாஸ், ஏன் அப்படி சொன்னாங்க? ஏன் அப்படி சொன்னாங்க? பாஸ், ஏன்னு ஏன் ஆராய்ச்சி பண்ணணும்? கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுக்கு பிடிச்சத பண்ணிவிட்டா போச்சு. என்ன பாஸ் சொல்லுதிய? அதுவும் சரிதான். பாஸ், சொல்லுங்க பாஸ். என்ன வேணா செய்யலாம், சொல்லுங்க. சரி, நீயே சொல்லு. அப்படியா? இட்லி தேங்காய் சட்னி, இடியாப்பம் தேங்காய் பால், புட்டு சொதி. போதுமா? சூப்பர். இத நினைச்சு தூக்கம் வராது போல இருக்கே. ஆமா, இத்தனை வெரைட்டிய உன்னால செஞ்சு முடிக்க முடியுமா? ஏன் பாஸுக்காக எத்தனை வெரைட்டி வேணாலும் செய்வேன். சும்மா இப்படிங்கிறதுக்குள்ள ரெடி பண்ணிடுவேன். தேங்க்ஸ். பாஸ் பாஸ், சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்க்ஸ் சொல்லுங்க. ஆமா, இதெல்லாம் எப்படி கத்துக்கிட்ட? வேற யாரு பாஸ்? எல்லாம் உங்க மாமியாரு தான் ஈஸியா கத்து கொடுப்பாங்க. அது எப்படி?
பாஸ் முதல்ல உப்ப பாருன்னு சொல்லுவாங்க, அப்புறம் இதை எடுத்துக்குடு அதை எடுத்துக்குடுன்னு சொல்லுவாங்க, ஆ. அப்புறம் தாளிக்க சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் நீயே சமன்னு சொல்லிருவாங்க. இப்படிதான் பாஸ் படிப்படியா கத்துக்கிட்டேன். ம். அம்மா இப்படிதான் பாஸ் வேலை வாங்குற மாதிரியே சமையல கத்து கொடுப்பாங்க. இப்போ நான் எவ்வளவு பெரிய செப் ஆயிட்டேன் பாத்தியல்ல? ஏய் செப் இல்ல ஷெஃப். அதான் அதே பாஸ் அதேதான். சீதா, மதுவுக்கும் சமைக்க தெரியுமா? பாஸ் ஆள் தான் உம்முன்னு இருப்பாங்க, கை காரி வேற மாதிரி சமையல் பண்ணுவாங்க. என்ன பாஸ்? ம்ஹும். மது பாவம் இல்ல சீதா. அவங்களுக்கு ஃபோன் பண்ணியா? பேசிட்டேன் பாஸ். சூர்யா எங்க இருக்காகனே தெரியலையா, குடும்பத்தோட ஊர்ல இல்லையா, எங்கேயோ போயிட்டாகலாம். கொஞ்ச நாளைக்கு நான் அம்மா அப்பா கூட இருக்க சொன்னேன். ஆனா அங்க ரொம்ப நாளெல்லாம் இருக்க முடியாது பாஸ். அக்காவை பாக்குறப்போலாம் அப்பாவுக்கு கோவமா இருக்கும், ஏதாவது சொல்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. 2-3 நாள்ல மது வரதா சொல்லிருக்கா. ம். நல்லது, வரட்டும். பாஸ் மீரா அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் சூர்யாவை தேடி கண்டுபிடிச்சு அக்கா கூட சேர்த்து வைக்கணும் பாஸ். சொல்லிட்டேல, நான் பாத்துக்கிறேன். நீ தூங்கு. காலையில நிறைய வேலை இருக்கு. பாஸ் தூங்கணுமா? எனக்காக ஒரே ஒரு பாட்டு பாடுங்களேன் ஏய், ப்ளீஸ் பாஸ். ஒரே ஒரு பாட்டு தானே. ம். என்ன பாட்டு? உங்களுக்கு பிடிச்ச பாட்டே பாடுங்க. ஆஹா, அப்படியா? பாடலாமா? பாஸ் நான் வேணா ஆரம்பிக்கிட்டா? ம். ஊரு கண்ணே படும்படி உறவாடும் கனவே. மீராக்கா அட்டாக் பண்ணலாமா? அட்டாக். வாங்க. ஒரு நிமிஷம். நீங்க 2 பேரும் எதுக்கு உள்ள வந்தீங்க? என்னாச்சு செல்வி அக்கா? நீங்க 2 பேரும் உள்ள வரக்கூடாதுன்னு மகாலட்சுமி மேடம் சொல்லியிருக்காங்க. அப்படியா? வேற என்னெல்லாம் சொன்னாங்க? என்னை எழுப்பி இனிமே நீ தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. என்னக்கா நீங்க என்ன பேச்சுதிய? இத்தனை நாள் யார் சமைச்சது? நான் தான் சமைச்சேன். இத்தனை நாளும் நீங்க தான் சமைச்சிட்டு இருக்கீங்க. உங்களை நடு ராத்திரியில எழுப்பி இனிமே நீங்க தான் சமைக்கணும்னு சொல்லுவாங்களா? ஏய், ஏதாவது கனவு கண்டியா? இல்லம்மா, நிஜமா தான் சொல்றேன். என்னைய எழுப்பி இனிமே நீ தான் சமைக்கணும்னு சொன்னாங்க. டெய்லியும் நீங்க தானே சமைக்கிறீங்க? ஆமா. அப்புறம் எதுக்கு உங்களை நடு ராத்திரியில தூக்கத்துல எழுப்பி இனிமே நீங்க தான் சமைக்கணும்னு சொல்லணும்? முட்டாளா அவங்க? ஏதோ தப்பா இருக்கே. ரொம்ப தப்பா இருக்கு. செல்வி அக்கா எங்களையும் எழுப்புனாங்க. எதுக்குமா? என்ன சொன்னாங்க?
2 பேரையும் சமைக்க கூடாதுன்னு சொன்னாங்களா? திரும்ப திரும்ப உளராதியக்கா. நான் தான் சமையல் பண்றது இல்லைன்னு மகாலட்சுமிக்கும் அர்ச்சனா ஆண்டிக்கும் தெரியும்ல. தெரியும். சமையலே பண்ணாத 2 பேரையும் நடு ராத்திரியில எழுப்பி இனிமே நீங்க சமைக்காதீங்கன்னு யாராவது சொல்லுவாங்களா? லாஜிக்கே இல்லையே. ஆமாம்மா, நீங்க தான் சமைக்கிறதே இல்லையே. உங்களை எழுப்பி சமைக்க கூடாதுன்னு எப்படி சொல்லுவாங்க? தப்பா இருக்குல்ல? அதே மாதிரிதான் டெய்லியும் சமைக்கிற உங்களை எழுப்பி நாளையில இருந்து நீ தான் சமையல் பண்ணணும்னு எப்படி சொல்லுவாங்க? இதுவும் லாஜிக் மிஸ்டேக் தானே? ஆமா இல்ல, நான் தான் சமைக்கிறேனே, நீ தான் சமைக்கணும்னு எப்படி சொல்லுவாங்க? உங்களை எழுப்புனது உண்மை, சொன்னதும் உண்மை. ஆனா நீங்க தான் சமைக்கணும்னு சொல்லல. சீதாவும் மீராவும் சமைக்கணும் தான் சொல்லிருக்காங்க. அதாவது நாங்க 2 பேரும் சும்மா வேலை செய்யாம ஹாப்பியா இருக்கிறது மகாலட்சுமிக்கு பிடிக்கல. வேலை செய்யாம இருக்கிறது அவங்களுக்கு பொறுக்கல. ஓ அப்படிங்களாமா? நாங்க நிம்மதியா இருந்தா அவங்களுக்கு பொறுக்காதுல்ல. அதான் எங்களை சமைக்க சொல்லி நடு ராத்திரியில எழுப்பி சமைக்க சொல்லிருக்காங்க. காலையில சொல்லலாம்ல. தூக்கத்தை கெடுத்து டார்ச்சர் பண்ணுதாக. நாங்க சமைச்சதா சொல்லி நீயே சமைச்சிரு. சரிங்கம்மா. என்ன தெரிஞ்சா வேலைதான் போகும். பரவாயில்லையா செல்வியக்கா? என்னது வேலை போயிடுமா? ஆமா, ஒண்ணு நாங்க சமைக்கணும், இல்ல நீங்க சமைச்சு நாங்க சமைச்சதா சொல்லி ஏமாத்தணும். தெரிஞ்சா வேலை மட்டும் இல்ல, உங்க உயிரும் கூட போகலாம். என்னக்கா? அம்மா நீங்களே சமைச்சிருங்கம்மா. மீராக்கா என்ன பண்ணலாம்? செல்விய நினைச்சதான் பாவமா இருக்கு. செல்வியக்கா நைட் எல்லாம் நீங்க சரியா தூங்கலல்ல? ஆமாங்கம்மா. போய் தூங்குறியா? போனி தூங்கு. சரிங்கம்மா. சொல்லிக்கிட்டே நிக்காம போய் தூங்குங்க. தேங்க்ஸ்மா. சமையல் ஆரம்பிக்கலாமா? நாமதே சமைச்சோன்னு தெரிஞ்சதும் மகாவும் அர்ச்சனாவும் கண்டிப்பா சாப்பிட மாட்டாங்க. விரதம் இருந்தேன். கொழுப்பு கரைக்கப்படும். செல்வி, நைட்டு சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நல்லா ஞாபகம் இருக்குதுமா. நீங்க சொன்ன மாதிரியே தான் நடக்குது. என்ன மகா, எப்பவும் உட்கார இடத்துல உட்காராம இடம் மாதிரி உட்கார்ந்துருக்க? அக்கா, எதிரிங்க என்ன பண்றாங்கன்னு கவனிக்கணும்னா இதுதான் கரெக்டான பொசிஷன். சாப்பிடுங்க. சீதா, நம்ம விஷம் வைப்போன்னு சொல்லி மிரட்டியும் எவ்வளவு தைரியம் இருந்தா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மகா, அங்க பாரு. அக்கா, அவங்க செல்வி அக்கா தான் சமைச்சதான் நினைச்சிட்டு இருக்காங்க. மகா, 2 பேரும் ஏதோ பேசிக்கிறாளுங்க. வேற என்ன பேசுவாங்க? சாப்பாட்டுல விஷம் வைக்க முடியலையேன்னு புலம்பு வாழுங்க. சரி சரி, இப்ப எதுவும் சொல்லிடாத. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சொன்னாதான் எஃபெக்டிவா இருக்கும். மகா, இன்னைக்கு சாப்பாடு வேற லெவல்ல இருக்குல்ல? ஆமாக்கா. செல்வி, சாப்பாடு சூப்பரா இருக்கு.
செல்வி இதையே ஃபாலோ பண்ணு. உன்னை நம்பிதான் நாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டீங்கன்னா சாப்பிடுறது. ஏய் என்னடி ஏதேதோ சைகை காட்டிட்டு இருக்க? போயிடுங்க. நாங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் இந்த பக்கமே வரக்கூடாது. போங்க. ஏய் உங்களை தான் வரக்கூடாதுன்னு சொன்னல. போங்க. அங்க இருந்து பார்க்க உங்க 2 பேர் மூஞ்சியும் சரியா தெரியல. அதே நீங்க போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒரு தடவை மூஞ்ச பார்க்கலான்னு வந்தோம். என்னடி மேல கைய காட்டுற? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மேல தானே போக போறிய? அப்பவே நான் சொன்னேன்ல கடைசியா ஒரு தடவை உங்க மூஞ்சி பாத்துக்கிறேன்னு. ஆனா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து என்ன பிரயோஜனம்? ஏய் என்ன முடிஞ்சிரும்? எல்லாமே தான் முடிய போகுது. ஏய் என்னடி என்ன பேசிட்டு இருக்க? எதுவா இருந்தாலும் புரியுற மாதிரி பேசு. ஆஹா அதெல்லாம் இருக்கட்டும். சாப்பாடு எப்படி இருக்கு? எப்பவும் செல்வி நல்லாதான் சமைப்பா. இன்னைக்கு ரொம்ப நல்லா சமைச்சிருக்கா. மிச்சமே இருக்காது. நீங்க 2 பேரும் பட்னி தான். ஐயோ ஐயோ, உங்க 2 பேருக்கும் தூத்துக்குடி சமையலுக்கும் சென்னை சமையலுக்கும் வித்தியாசம் தெரியாதா? என்ன அப்படி முழிக்கிறீங்க? சமைச்சது செல்வி இல்ல, சீதா தான்.